இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அப்டேட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஜாக்ஃப்ரூட் சீடை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச டெலிசியஸான கட்லெட் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இதுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் ஜாக்ஃப்ரூட் சீட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட இது 40 நம்பர் இருக்கும். அதுக்கு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய கேரட் இந்த மாதிரி திருவி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் ஆனியன், தேவையான அளவு சால்ட்டு, கரம் மசாலா, பிளாக் பெப்பர் பவுடர். பரட்டி எடுக்கிறதுக்காக பிரெட் கிராம்ஸ், இது வீட்டிலேயே செஞ்சது. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜாக்ஃப்ரூட் சீடை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைனா இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அடுத்து மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். திருவி வச்சிருக்க கேரட், அடுத்து ஆனியன், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ரெண்டு பச்சை மிளகாய். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க சாப்பிடும்போது தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட தெளிக்கவோ எதுவுமே செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல இருக்கிற நீர்த்தன்மையும் அந்த கிழங்கு அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் சேர்த்திருக்கிறதுமே இனஃப். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு இதுக்கு சரியா இருக்கும், இதுக்கு அதிகமா உப்பு இழுக்காது. ஸோ இது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி உருண்டைகளா பிடிச்சு நமக்கு கரெக்டா ஷேப் வரதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு அதில் வச்சு நல்லா அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷேப் நமக்கு ஒரே ஈவனாகவும் அளவு ஒரே அளவாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு நல்ல கடையில் வாங்குற கட்லெட்டோட ஷேப் நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம மற்றது எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க டோ எடுத்து மைதா மாவு மிக்சரில் போட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் கிராம்ஸில் பரட்டி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சது. உங்களுக்கு தேவையான அளவு பிரெட்டை எடுத்து மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்து ஒரு ட்ரை பேன்ல சிம்ல வச்சு வறுத்து ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பிரெட்ல பரட்டி எண்ணெயில போட்டு சிம்ல வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பொட்டேட்டோவும் சரி ஜாக்ஃப்ரூட் சீடும் சரி ஆல்ரெடி பாயில் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால சிம்ல வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துக்கலாம்.
இந்த கட்லெட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட. இப்போ நம்ம இன்னொரு ஈடு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான கட்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆயில் ஃபுட் எனக்கு வேண்டாம், நான் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம இன்னொரு மெத்தட்லையும் நம்ம இதே பேட்டரை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட் டோவை இந்த மாதிரி ஒரு தோசை தவால போட்டு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஆயில் நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும். இதுவும் கண்டிப்பாக நம்ம சிம்ல வச்சு தான் செய்யணும். ஸோ ஈவனா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் எண்ணெயில் போடும்போது நமக்கு ஈவனா எல்லா பக்கமும் வெந்துடும். ஆனால் இதில் வந்துட்டு நமக்கு இந்த ஓரங்கள் வந்துட்டு கொஞ்சம் குக் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது 1 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைடை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி விடும்போது ஸோ இந்த சைடில் இருக்கிற பகுதியும் நல்லா நமக்கு குக் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சீடோட ஃப்ரூட்டை வச்சு நம்ம ஜாக்ஃப்ரூட் அல்வா நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.